ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரசல். வாங்க இன்றைக்கி நம்ம கொங்குநாடு ஸ்டைலில் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நைட்டே தட்டைப்பயிறு ஒரு 250 கிராம்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் நான் ஒரு குக்கரில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்து வந்துடணும். அடுத்து கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், குழம்பு தாளிக்க தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, 4-5 பல் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள். வாங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஜீரகம் தாளித்ததும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போது உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த அரைக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நம்ம இது தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அந்த தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் 10 பல் போட்டிருந்தேன். அதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த நிறம் மாறாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டு இதோடு வதக்கிக்கலாம். மூடி போட்டு கத்திரிக்காவை அதோடு சேர்த்து நான் வதக்கி விடுறேன். இப்போது ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 3ஐயும் போட்டு ஒரு கிளறி கொஞ்சமாக அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை வச்சு நான் அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஆல்ரெடி நம்ம பருப்பு தட்டைப்பயிறு வேக வைக்கும்போதே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அதில் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு அப்போ ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வதங்கி வந்துடுச்சு கத்திரிக்காவோட. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது, அதில் தான் சத்து இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் தண்ணியோடு சேர்த்து தான் ஆட் பண்ணிக்கணும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இது போட்ட தண்ணியை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டு அதோடு சேர்த்து நல்லா கொதி விடணும். பாருங்கள், இப்போது நீங்கள் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து போட்டு கொதி விட்டிங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்ததும் குழம்பு ரெடிங்க. நீங்கள் இதை சுடு சாதத்துக்கு போட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா
தட்டைப்பயிறு ரொம்ப சத்து, நம்ம வந்து காராமணின்னு கூட சொல்லுவோம் அதை. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பானுஸ் அறுசுவை அடிசல் சேனலில் வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.